இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள்? 75 ஆண்டு காலம் ஒரு வெள்ளை பேப்பரை நம்ம பாதுகாக்க முடியுமா? அது என்ன வகையான மனநிலைன்னு எங்களுக்கு தெரியலை. அப்போ இது இல்லாவிட்டால் உனக்கு சாதி சான்று இல்லை. யாருக்கு? அந்த மண்ணை வளப்படுத்திய, அந்த மண்ணை செப்பனிட்ட, அந்த மண்ணிலே முதலில் செங்கோரா பயிரிட்டு அந்த மண்ணிலே பின்னர் தேயிலைக்கு மாற்றிய மக்கள், அந்த மண்ணிலே உரமாக கிடக்கக்கூடியவர்கள் இந்த பச்சை தமிழர்கள். அவர்களுக்கு என்ன வேணும்? 1950ஆம் ஆண்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்வது ஒரு வகையான எதேச்சதிகாரம். எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அரசாங்கம் நீ எங்களுக்கு கொடுத்தலாம், 50க்கு முன்னால் ஒரு ஆவணம் கொடுத்தலாம், உன்னால அடிக்கட்டை இருக்கு இல்லையா, உங்ககிட்ட இருக்கணும்ல. ஒரு அரசாங்கத்தால் பாதுகாக்க முடியாத ரெக்கார்டை ஒரு தனி மனுஷன் 4-5 பிள்ளைகளை பெற்று அந்த குச்சி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடிக்கக்கூடிய குளிருக்கு அவன் நடுங்கிக்கிட்டு பெய்யக்கூடிய மழைக்கு ஒழுகக்கூடிய வீடுகளிலே வாழ்ந்து கொண்டு அந்த பேப்பரை வச்சுருந்தா எடுத்துட்டு வான்னு சொல்கிறது, இது மலையாளத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அன்பு மலையாள சகோதரர்கள் இதை ஏற்றுக்கிறீங்களா? இதை சொல்லுங்கள். இந்த தமிழ்நாட்டுக்கு கேரளத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்திற்கு வந்தால் ஒரு தலைமுறை கூட வேண்டியதில்லை, 5 வருஷம் 2 வருஷம் இருந்தாலும் இங்கே சாதி சான்று வாங்கிக்கலாம். எந்த தடையும் இல்லை. கேரள சகோதரர்களுக்கு தமிழகத்திலே எந்த தடையும் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் சாதி சான்று பெற்றுக்கொள்ளலாம், வருமான சான்று, இருப்பிட சான்று பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் 150 ஆண்டுகளாக அந்த மலையகங்களில் வாழக்கூடிய பச்சை தமிழர்களுக்கு, தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்கு நீ சாதி சான்று கொடுக்க மறுப்பதற்கு பின்னால் இருப்பது இனவெறியான்னு கேட்க விரும்புகிறேன். இனவெறியா இது? எப்படி இதை நீங்கள் கேட்கலாம்? இப்போ எங்கள் பிள்ளைக்கு என்ன செய்ய முடியலை? சாதி சான்று பெற முடியாமல் போராடிக்கிட்டு இருக்கு. தேவிகுளம் எவ்வளோ பெரிய தாலுகா, குடும்பஞ்சோலை எவ்வளோ பெரிய தாலுகா, பீர்மேடு எவ்வளோ பெரிய தாலுகா. நீ சாதி சான்று கொடுக்க மறுப்பதற்கு பின்னால் இருப்பது என் மக்களுடைய அறிவுன்னு நான் நினைக்கிறேன். இந்த எங்கள் தமிழ்நாட்டு பயிலுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? படித்தா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிகளில் எல்லாம் என்ன செய்தான்? CEO யார் இருக்கிறா? இந்த தமிழ்நாட்டு பச்சை தமிழன் தான் இருக்கிறான். எடுத்துக்காட்டு கூகுளில் இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை, தெரியுதா? இந்தியாவில் பணக்காரர் பட்டியலில் அடுத்த இடத்துக்கு வந்திருக்கார். அடுத்து முதல் இடத்துக்கு போயிடுவார். சிவநாடார், தமிழ்நாட்டுக்காரன், ஒரு தமிழன், தெரியுதா? மூளை அதிகமாக இருக்குங்கிறதுனால இவன் எங்கே படித்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இவன் மேலே வந்துடுவானோ அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பயந்து என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? சாதி சான்று கொடுக்க மாட்டேங்கிறீங்க. குறிப்பாக பட்டியல் சமுதாயத்தில் வரக்கூடிய தேவேந்திர குல வேளாளர், ஆதி திராவிடர், அருந்ததியர், குதிரை வண்ணார், இன்னும் பிற்படுத்தப்பட்டவர் பட்டியல் வரக்கூடிய தேவர், நாடார், கோனார், செட்டியார், முதலியார் யாருக்குமே சாதி சான்று கொடுக்கப்படாமல் என்ன செய்கிறது கேரள அரசு? என்ன செய்கிறது? மத்திய அரசாங்கத்தை போய் கை காமிக்கி. நான் ஒன்று கேட்குறேன். 2006 முல்லைப்பெரியார் தொடர்பான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியாச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க? கேரள சட்டமன்றத்தில் அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து அந்த தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை நீங்கள் நிப்பாட்டி வச்சிங்க. ஒரு அமெண்ட்மெண்ட் சட்டமன்றத்தில். கேரள சட்டமன்றத்திற்கு ஒரு இறையாண்மை இருக்கிறது. அந்த இறையாண்மையை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? இங்கே